எங்களுடைய சனம் முன்னேற வேண்டும், நல்லா வர வேண்டும், பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் சில காரியங்களை எடுத்த பொழுது எங்களை அவர்கள் சமூக விரோதிகளும் துரோகிகளாக தான் பார்த்தார்கள். இவ்வளவு தூரம் உங்களுக்கு இந்த இளம் சமூகத்தினுடைய வாக்குகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கு. இந்த இளம் சமுதாயத்தினர் இதில் பங்கேற்கிறதுல இதில் நம்பிக்கை இல்லை, தேர்தலில் நம்பிக்கை இல்லாமல் இருந்த காலம் உண்டு. ஆனால் இன்றைக்கு பல்கலைக்கழகங்களில் பார்க்கும் பொழுது ஸ்டூடெண்ட் யூனியன்ஸுகளாலேயோ இல்லை மாணவர்களுடைய நிலப்பாடுகள், அவருடைய உரிமைக்காக அவர்கள் குரல் கொடுக்கிற நிலப்பாடுகள் எடுக்கும் பொழுது வாக்கு அளிக்காமல் பல கேள்விகளை கேட்க முடியாது, அதிலே தங்களுக்கு உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் எவ்வளவுக்கு வாக்களிக்காக விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு உரிமையும் இல்லை. வாக்குரிமை ஒரு புறப்புரிமை. நாங்கள் இலங்கை தமிழர்கள் அதை இழந்து புலம்பெயர்ந்த நாட்டுக்கு வந்திருக்கோம். இங்கேயும் நாங்கள் மீண்டும் அதை இழப்போம் என்று சொன்னால் அது பக்குவத்துக்குரிய இதாக நான் பார்க்கவில்லை. முதல்ல தமிழ் சமுதாயம் நாங்கள் இதனை முற்றுமுழுதாக நிராகரித்ததன் அடிப்படையும், இரண்டாவது இது எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு கேன்சர் என்றதை நாங்கள் புரிந்து கொண்டோம். இந்த கேன்சரை ஆரம்பத்திலேயே அகற்ற வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே தான் நாங்கள் இதிலே ஈடுபட்டோம். எங்களுக்காக குரல் கொடுத்தவர் ஜெரமி கோபின். யுத்தத்தை நிறுத்துங்கள், மனித உரிமைக்காக குரல் கொடுத்தார். அகதிகளை திருப்பி அனுப்ப வேண்டாம் என்று சொல்லிக் கொடுத்தார். யாருடைய ஆட்சி? முதல் முறையாக கன்சர்வேட்டிவ் கட்சி தான் ஒரு காமன்வெல்த் நாட்டுக்கு வீசாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணது தச்சருடைய ஆட்சிக்கு. ஜூலை மாதம் 11ஆம் தேதி 1986ஆம் ஆண்டு டேவிட் வெடிங்கர் என்ற ஹோம் செக்ரட்டரியினால் எங்களுடைய நான் வேலை செய்த பிரிட்டிஷ் ரெஃப்யூஜி கவுன்சிலுக்கு எழுதப்பட்ட கடிதத்தில் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தார்கள். தமிழர்களுக்கு எக்ஸப்ஷனல் லீவ் டு ரிமைன் கொடுக்குறோம் சார், அதாவது அவுட் சைட் த இமிகிரேஷன் ரூட். ஆனால் எங்களோட வந்த அகதிகளும் சரி, அவர்களுக்காக வாதாடிய லோயர்மார் கூட இதனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செய்யல தவறிவிட்டார்கள். தனிப்பட்டவர்கள் கூட இந்த இளைஞர்களை பயன்படுத்தினார் தங்களுடைய சுயமான தேவைகளுக்காக. இந்த குழுக்களை பணத்தை கொடுத்து அவர்களுக்கு தண்ணியை கொடுத்தோம், நிச்சயமாக அவர்களை பயன்படுத்தினார். அதாவது மிகவும் சமூக விரோத செயல். ஒரு பாதிக்கப்பட்ட இனம் இங்கே இன்னும் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு அந்த இளைஞர்களுடைய நிலைப்பாட்டை பயன்படுத்தி அவர்களுக்கு செய்தது பெரியோரு துரோகமாக தான் நினைக்கிறேன். இன்றும் அதான் நீங்கள் கேட்ட கேள்வி, அதாவது இன்னும் இந்த கேங் வருமா என்று கேட்டதுக்கு உதாரணம் இப்ப இஸ்லாமில சில நிலைப்பாடுகள் நடந்தது. இன்றைய சூழ்நிலையில இந்த தொழில் கட்சியானது நாட்டினுடைய எக்கானமி, நாட்டினுடைய பாதுகாப்பு என்ற நிலைப்பாட்டை பார்க்கப்பட்டு ஜெரமி கோவினுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். ஜெரமி கோவின் அனித்தரமாக போருக்கு எதிர்ப்பு சரி காலங்காலமாக அவருடைய பிரின்சிபல் அடிப்படை கொள்கையால் போருக்கு எதிராக தான் இருக்கு. அதோட கிரீன் பட்டனை அமர்த்துவீங்களா, நியூக்ளியர் பட்டனை அமர்த்துவீங்களா, அமர்த்த மாட்டீங்களா அந்த கேள்வி வரையவில்லை. அவர் சொல்றார் எல்லாத்தையும் பேசித்தான். போல் சத்தியநேசன் இன மத சாதி பீதங்கள் கடந்த மானிடன். நான் 1991 ஜனவரியில் பிரித்தானிய மண்ணுக்கு ஒரு அகதியாக புலம்பெயர்ந்த போது இந்த மண்ணில் எனக்கு முதல் அறிமுகமாகியவர்கள் தயா மயூரனும் போல் சத்தியநேசனும். அப்போது போல் சத்தியநேசனை எனக்கு யாரென்றே தெரியாது. 2 வாரங்களாக இன்னும் ஒரு பாதுகாப்பான நாட்டினூடாக ஸ்பெயினூடாக பிரயாணம் செய்ததன் காரணத்தால் நாங்கள் விமான நிலையத்திலேயே தடுத்து வைக்கப்பட்டு திருப்பி அனுப்புவதற்கு பிரித்தானிய உள்துறை அமைச்சு முயற்சி எடுத்தது. நாங்கள் 6 பேர் தரையிறங்கி இருந்தோம். அந்த 1991 லண்டனில் வரலாறு காணாத பனிகொட்டி தலைநகரமே ஸ்தம்பித்திருந்தது. நாங்கள் தடுத்து வைத்திருந்த 14 வரையான நாட்களில் முதலாக சீரியல் என்ற உணவை பார்த்தோம். அதற்கு பால் ஊற்றி சாப்பிட வேண்டும் என்பதும் தெரியாது. இலங்கையில் இருந்து கொண்டு வந்த ஷர்ட், சரம், சப்பாத்து அணிந்து எதிர்காலம் பற்றிய ஏக்கத்தில் பேதலித்து போயிருந்த காலம். உறவுகளை பிரிந்து எதிர்காலம் கேள்விக்குறியாகி நின்றது. அப்போது போல் சத்தியநேசனும் மற்றும் சிலரும் பிரித்தானியாவில் தமிழ் அகதிகளுக்கான அமைப்புகளை நிறுவி பெருந்தொகையில் வந்து கொண்டிருக்கும் இலங்கை தமிழ் அகதிகளுக்கான உதவிகளை வழங்கிக் கொண்டிருந்தார். வசந்த் என்னுடைய மூத்த சகோதரன், தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தை சார்ந்தவர். அவரோடு பயிற்சி பெற்றவர் நண்பர் தயா மயூரன். நான் லண்டன் வந்திறங்கியதும் அவரை தொடர்பு கொண்டேன். அப்போது தமிழீழ மக்கள் விடுதலை கழகம் வானொலி செய்தி சேவைகளை ஆரம்பித்திருந்தது. அன்று தகவல் தொழில்நுட்பம் வளராத காலகட்டம். தொலைபேசி, கடிதம் என்று பாரம்பரிய தொடர்பு சாதனங்களில் வெளிநாடு வந்த தமிழர்களுக்கு பயன்பாட்டில் இருந்தது. இலங்கை செய்திகளை சேகரித்து அவற்றை தொலைபேசியில் பதிவிட்டு வெளியிடுவார்கள். அந்த தொலைபேசிக்கு போன் பண்ணினால் பதிவு செய்யப்பட்ட செய்தியை கேட்கலாம். இந்த செய்தி பதிவை தற்போது ஃபர்ஸ்ட் ஆடியோ கலையகம் பாமுகம் நடாமோகனே பதிவு செய்து வந்தார்.
நடாமோகனுடனேயே போல் சத்தியநேசனும் அக்காலத்தில் சேர்ந்து செயற்பட்டார். நடாமோகன் தமிழீழ மக்கள் விடுதலை கழக செயற்பாட்டாளராக இருந்ததால் போல் சத்தியநேசனும் கழக செயற்பாட்டாளரானார். வெளிநாடுகளுக்கு ஆரம்பத்தில் புலம்பெயர்ந்தவர்கள் தமிழீழ மக்கள் விடுதலை கழகத்தினரே அதிகம். பிளட் அமைப்புக்குள் ஏற்பட்ட பிளவும் அதன்பின் தமிழீழ விடுதலை புலிகள் ஏனைய விடுதலை அமைப்புகளை கொன்றளித்ததாலும் போராடச் சென்ற 70களுக்கு முன் பிறந்த அத்தலைமுறையினர் தங்கள் உயிரை பாதுகாக்க மேற்கு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தனர். அதனால் லண்டனில் தமிழீழ விடுதலை புலிகள் தவிர்ந்த ஏனைய அமைப்புகளின் செல்வாக்கு சற்று குறிப்பிடத்தக்கதாகவே இருந்தது. அதன்பின் 1980களுக்கு முன் பிறந்த தலைமுறையினர் என் போன்றவர்கள் அரசியல் மற்றும் பொருளாதார காரணங்களுக்காக புலம்பெயர்ந்தோம். அவ்வாறு புலம்பெயர்ந்த எங்களுக்கு பின் புலம்பெயர்ந்தவர்களுக்கும் போல் சத்தியநேசனின் உதவிகள் செயற்பாடுகள் புதிய மண்ணை பற்றி கொள்வதற்கான ஆதாரமானது. இந்த உதவிகளுக்கு பின்னால் இன்னும் பலருடைய உழைப்புகளும் இருந்தாலும் போல் சத்தியநேசன் இதனை தனது முழுநேர கடமையாகவே செய்து வந்தார். நான் உட்பட என்னுடன் வந்த 6 பேரும் அரசியல் தஞ்ச வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 2 வாரங்களில் தடுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டோம். அடுத்த 6 ஆண்டுகள் என்னை நிலைப்படுத்திக் கொள்ள, வந்த கடன் அடைக்க, குடும்பத்தின் பொருளாதார சுமையை குறைக்க, சுற்றி உள்ளவர்களின் சுமைகளை குறைக்க என்று வேலை படிப்பு என்று ஓடியது. பின் படிப்படியாக எனது சமூக அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட ஆரம்பிக்க போல் சத்தியநேசனுடனான உறவு வலுக்க ஆரம்பித்தது. 1997இல் தேசம் சஞ்சிகையை ஆரம்பித்தேன். 2000ஆம் ஆண்டுகளில் லண்டன் உதயனில் கடமையாற்றினேன். அதன்பின் லண்டன் குரல் பத்திரிகையை ஆரம்பித்தேன். 2007இல் தேசம் நெட், 2023இல் தேசம் திரை என்று எனது ஊடக பயணம் தொடர எனக்கும் போலுக்குமான உறவு நெருக்கமானது. போல் சத்தியநேசன் பற்றிய செய்திகள் அன்று எனது ஊடகங்களில் நிச்சயம் இடம்பெற்றிருக்கும். அப்போதெல்லாம் பெரும்பாலான நிகழ்வுகளிலும் போல் சத்தியநேசனும் நானும் கலந்து கொள்வோம். போல் சத்தியநேசனுக்கு மிக பிடித்த விடயம் மைக். அதனை வாங்கினால் வார்த்தைகள் சரளமாக கிறிஸ்தவ தமிழில் மடை திறந்து பாயும். கருத்துக்களுக்கு பஞ்சமில்லாத எந்த சூழலிலும் தனது கருத்தை லாவகமாக வைத்து விடுவார். அந்த கருத்துக்களில் பெரும்பாலும் ஒரு முற்போக்கான அணுகுமுறை அல்லது மக்கள் நலன் இருக்கும். அது எனது ஊடகத்தில் அடுத்த இதழில் செய்தியாகிவிடும். அகதிகளுக்கு ஆதரவான போராட்டங்கள் செயற்பாடுகள், அகதிகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு எதிரான போராட்டங்கள், தமிழ் மக்களை இம்மண்ணில் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபடுத்தும் விடயங்களில் போல் சத்தியநேசன் மிக தீவிரமாக செயற்பட்டவர். போல் சத்தியநேசனின் பாரிய முயற்சிகளில் ஒன்று தமிழ் மக்களிடையே உருவான வன்முறைகளை கட்டுப்படுத்துகின்ற முயற்சி. அதில் பாரிய வெற்றியையும் போல் சத்தியநேசன் அடைந்தார். ஆபரேஷன் என்வர் என்ற பெயரில் மேற்கொள்ளப்பட்ட ஸ்காட்லாந்து யார்டின் வன்முறை குழல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு அத்திவாரமிட்டவர் போல் சத்தியநேசன். லண்டன் தெருக்களில் தமிழ் இளைஞர்களின் ரத்தம் சொட்டுவதை, அவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாவதை கட்டுப்படுத்தியதில் போல் சத்தியநேசனின் பங்கு அளப்பெரியது. என்னையும் எனது குடும்பத்தையும் கொல்லுவோம் என்று என்னை மிரட்டிய குழுவை தேடி பிடித்து நண்பர் டேவிட் ஜெயத்தின் உதவியோடு சம்பந்தப்பட்டவர்களை நேரில் சந்தித்தேன். அப்போது என்னோடு கூட வந்து அந்த 30 வரையான இளைஞர்களோடும் உரையாடி அதனை சுமூகப்படுத்தியதில் போல் சத்தியநேசனின் பங்கு முக்கியமானது. நண்பர் தோழர் டேவிட் ஜெயம் இல்லை என்றால் அது சாத்தியமாகிறாது. வன்முறை சம்பவங்கள், வன்முறை குழுக்கள் கட்டுப்படுத்துறதுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களா அவர்களுக்கு? அதுக்கு அதை சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. அதில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், லண்டனில் உள்ள சூழ்நிலையால் கட்டுப்பாடு கொண்டு வருவதற்கு நாங்கள் மற்ற நாடுகளுக்கு நாங்கள் நான் விஜயம் செய்யவில்லை. ஆனால் எங்களுடைய போலீசார் கனடாவில் போய் அங்கே எப்படி சில நடவடிக்கை எடுத்தார்கள் என்று சொல்லி கற்றுக்கொண்டார்கள். ஆனால் அதே நேரம் இன்னொரு விஷயத்தை நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டும். இந்த கேங் கல்ச்சர் குற்றம் செயல் என்று சொல்லும் பொழுது தனியே இந்த கொலைகள் கத்தி வெட்டு போகவில்லை. பெண்கள் உட்பட கிரெடிட் கார்டு ஃப்ராட்ல என்னுமே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்றும் இளைஞர்களோ யுவதிகளோ மறியல் சாலையிலே இருக்கின்றார்கள். அதை விட வீடுகளில் தனிப்பட்ட டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆளுகளை, ஏன்னா நாங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறோம். குற்றச்செயல்களும் பாதிப்பும் சமுதாயம் என்று சொல்லும்போது இதை பார்க்கின்றோம். இதே சூழ்நிலை தாய்நாட்டிலும் இன்றைக்கு இருக்கின்றது. அன்றைக்கு அரசியல் பெரிய பெரிய அரசியல் கட்சிகள் கூட, அரசியல் கட்சிகள் என்று சொல்ல முடியாது, குழுக்கள், அரசியல் குழுக்கள் கூட சில பெயர்களிலே சில அமைப்புகளை வைத்து மற்றவர்களை தாக்கினார்கள். அதுக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. உதாரணமாக எல்லாளன் குழு, இந்த பெரிய விடுதலை புலிகளுடைய அமைப்பு மற்ற அமைப்புகளை தடுத்து நிறுத்த முடியும், மற்ற தலைவர்களை கொலை செய்ய முடியும், மற்ற அமைப்புகளை இயங்க விடாமல் பண்ண முடியும் என்று சொன்னால்
எல்லாரும் கூடவே ஏன் அவர்கள் தடுத்து நிறுத்த முடியல என்று சொன்னால் அவர்கள் பலவீனமானவர்களா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கின்றது. அது அரசியல், அந்த காலத்து அரசியல். இன்றைக்கு இருக்கிற இந்த ஆவா குழுக்களோ இந்த வாழ்வெட்டுக்களோ இதுகளை பொறுத்தவரையில நாங்கள் கிரீஸ் மனிதன் என்று சொல்லி கொஞ்ச நாள் பயன்படுத்தி கொண்டிருந்தோம். இன்றைக்கு அந்த நிலைப்பாடு மாறி இன்றைக்கு குழுக்களாக நாங்கள் செயல்படுவோம். இந்த நிலைப்பாட்டுக்கு 2 காரணம். ஒன்று அங்கே இருக்கிற விழிப்புணர்வு போதாமை, அங்கே உள்ள சமுதாய அரசியல் சமூக தலைவர்கள் எழுந்து அதனை கண்டிக்காத ஒரு நிலைப்பாடு. முதலமைச்சருக்குரிய ஒரு பங்களிப்பு இருக்கின்றது. அவர் இதனை முக்கியமாக எடுத்துக்கணும். ஏன்னா வருங்கால சமுதாயம், நம்முடைய இளைஞர் சமுதாயம். அண்மையில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்ட விடயம் தைத்திங்கள் கொண்டாட்டம். இதனை 20 ஆண்டுகளுக்கு முன்னரேயே திட்டமிட்டு கடந்த 20 ஆண்டுகளாக ஈஸ்ட்கோம் ஹை ஸ்ட்ரீட் நோர்த்தில் கொண்டாடி வந்தவர் போல் சத்தியநேசன். தைத்திருநாள் அன்று ஈஸ்ட்கோமில் உள்ள அலங்கார தெருவிளக்குகளை மேஜரை அழைத்து ஏற்றி தமிழர் திருநாளான தைப்பொங்கலை ஈஸ்ட்கோமின் விழாவாக மாற்றியவர் போல் சத்தியநேசன் என்றால் மிகையல்ல. ஜூலை 12 போல் சத்தியநேசனுடைய நினைவு கூட்டம் அதே தைப்பொங்கல் விழா கொண்டாடப்படும் வீதியில் அவருடைய நண்பர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் உரையாற்றிய ஈஸ்ட்கோம் தொகுதி பாராளுமன்ற உறுப்பினரும் ஒர்க் அண்ட் பென்ஷன் அமைச்சருமான ஸ்டீபன் ரிம்ஸ் தனது உரையில் அதனை நினைவு கூர்ந்தார். Must be nearly 30 years ago. We had some meetings of a local branch of an organisation that was then called the Christian Socialist Movement, and Paul used to come along to those to my home in Plashet Grove. He became a councillor. He became a leading figure on the council. He was deputy civic ambassador, wasn't he, I think? I'm delighted that my council colleagues, Jenny Bailey, Lakshmani Shah, former councillor Omar Gangadaran are all here this afternoon. And Paul had a very prominent role in our community. I must say, I've never seen these banners and posters appearing that we've seen over the last week in response to the loss of Paul. And it really does, I think, indicate what a unique personality he was, to have seen this kind of outpouring. And it's lovely we're doing this here, where Paul organised the celebration of Pongal for so many years. And I'd add my support to the suggestion that's been made that we should name that annual commemoration after Paul as well. அங்கு உரையாற்றிய ஏனைய கவுன்சிலர்கள் பலரும் அதனை நினைவு கூர்ந்தனர். போல் சத்தியநேசனிடம் உதவி ஆலோசனை பெறாத ஒருவர் ஈஸ்ட்கோமில் இருப்பாரா என்பது சந்தேகம். அவருக்கென்று ஒரு வீடு இருந்தாலும் ஹை ஸ்ட்ரீட் நோர்த் தான் போலின் முகவரி. அதிலுள்ள ஏதாவது ஒரு கடையில் அலுவலகத்தில் போலை காணலாம். இவ்வாறு போல் சத்தியநேசன் பற்றிய கதையாடலை அடுக்கிக் கொண்டே போகலாம். என்னை போல் சத்தியநேசனை அறிந்த ஒவ்வொருவருக்கும் ஒரு கதை இருக்கும். போல் சத்தியநேசன் இல்லாமல் பிரித்தானிய தமிழர்களின் வரலாற்றை பதிவு செய்ய முடியாத அளவுக்கு வரலாறான தோற்றத்தால் மட்டுமல்ல, பண்பாலும் உயர்ந்த மானிடன். ஒரு கிறிஸ்தவ தமிழனாக இருந்த போதிலும் ஈஸ்ட்கோமிலும் லண்டனிலும் உள்ள சைவ ஆலயங்களின் திருவிழாக்களில் போல் சத்தியநேசனை காணலாம், பள்ளிவாசலிலும் காணலாம். அதனால் தான் ஈஸ்ட்கோமை போல் புண்ணிய பூமி என்று அடிக்கடி குறிப்பிடுவார். போல் சத்தியநேசன் ஒரு பெருமிதமற்ற மனிதர். அவர் ஒருபோதும் பணத்திற்கு ஆசைப்பட்டவரும் கிடையாது, அதுக்கு பணிந்து போனவரும் கிடையாது. அதனை வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை மதிப்பவரும் கிடையாது. வயது வித்தியாசமின்றி அனைவரோடும் தன்னை இணைத்து கொண்டு உரையாடலை வளர்க்க அவர் ஒரு புள்ளியை இனம் கண்டு கொள்வார். குறிப்பாக பெண்களோடு உரையாடுவது என்றால் அவருக்கு தனிப்பிரியம். அதனை நாங்கள் நண்பர்கள் கூடினால் நையாண்டி பண்ணிக்கொள்வோம். நைட் கிளப்பிற்கு சென்றிருந்த போது ஜாரையை உரசியதற்காக உடனே வாஷ்ரூம் சென்று கையை கழுவி வந்த சைவம் விரும்பும் மனிதன் போல் சத்தியநேசன் என நண்பர்கள் கிண்டல் அடிப்பார்கள். மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை கொள்ளாத பிரம்மச்சாரியாகவே தன் வாழ்க்கையில் சிங்கிளாக இருந்து கெத்து காட்டியவர். போல் இருக்கும் இடம் என்றைக்குமே சச்சரவாகவும் கலகலப்பாகவும் இருக்கும். அண்மையில் கூட தன்னுடைய நண்பர்களோடு உரையாடும் போது, நீங்கள் நான் போன பிறகு செத்த வீட்டுக்கு வந்து ரீல் விடுறதை விட்டு போட்டு இப்போ உயிரோடு இருக்கேக்க சாப்பாட்டை கொண்டு வந்து பார்த்துட்டு போங்கோ என்று பகைடியாக சில நண்பர்களிடம் கூறியுள்ளார். என்ற பொடியை வச்சுக்கொண்டு செத்த வீட்டில் ஏதாவது கணக்கு கதைச்ச ஆவியை வந்து அடிப்பேன் என்று சிலரை மிரட்டியும் உள்ளார். சில வாரங்களுக்கு முன் எனது இணையரோடு ஈஸ்ட்கோம் வந்திருந்த போது சந்தித்து உணவருந்து அழைத்தேன். விழுந்து நடக்க கஷ்டமாயிருக்கு, அடுத்த முறை வரும்போது போனிடும், நான் வந்து சந்திக்கிறேன் என்றார். அதுதான் அவருடன் என்னுடைய கடைசி உரையாடல். ஜூலை 5 எனது பள்ளி மாணவர்களை கூட்டிக் கொண்டு ஃபர்மிங்காம் சாக்லேட் ஃபேக்டரிக்கு சென்று இருந்தேன். செல்லும் வழியில் தான் போல் சத்தியநேசன் எம்மை விட்டு பிரிந்த செய்தியை அறிந்தேன்.
கிட்டத்தட்ட ஒரு கால் நூற்றாண்டு பயணத்தை மீள்பயணம் செய்து வந்திறங்கினேன். நோயின் அனைத்து வழிகளில் இருந்தும் அவருக்கு ஒரு விடுதலை கிடைத்துள்ளது. போல் சத்தியநேசனுக்கென்று ஒரு தனிப்பட்ட குடும்பம் இல்லை. ஆனால் போல் சத்தியநேசனின் குடும்பம் மிக பெரியது. ஈஸ்கோம் என்ற குடும்பத்தில் போல் தலைமகன். உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அவர் உறவுகள். அந்நிய சில ஆண்டுகள் வரை இந்த உறவு தொடர்ந்தது. கவுன்சிலர் போல் முன்னாள் கவுன்சிலராக நோயும் ஆட்கொள்ள அவருடைய நடமாட்டங்களும் மட்டுப்படுத்தப்பட்டது. நானும் என்னுடைய ஆசிரியர் பயிற்சி தொழில் நிமித்தம் லண்டனுக்கு வெளியே சென்றதால் எமது உரையாடல்கள் தொலைபேசி உரையாடல்களாக மட்டுப்படுத்தப்பட்டது. நீண்ட காலமாகவே பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருந்த போல் சத்தியநேசன் வீட்டில் கட்டினால் விழுந்து கையில் நோவட்டிருந்தார். அவரை ஜூலை 4 சில நாட்களுக்கு முன்னதாக மருத்துவமனையில் நண்பர்கள் அனுமதித்திருந்தனர். ஜூலை 4 இரவு நண்பர்கள் சகோதரர் உணவு பரிமாறி உரையாடி திரும்பியதன் பின்னர் மறுநாள் காலை போல் சத்தியநேசன் உயிர் நீத்துள்ளார். குட்டி ஜாழ்ப்பாணமான ஈஸ்கோம் உள்ளூராட்சி சபையின் முன்னாள் மேஜர் கவுன்சிலர். அதற்கும் மேலாக அங்குள்ள மக்களின் மனங்களை வென்ற போல் சத்தியநேசனின் இறுதி நிகழ்வுகள் ஜூலை 17 முறையே அவர் வாழ்ந்த ஃபேர்ஜஸ் ரோட்டில் உள்ள சென்ட் போல் தேவாலயத்தில் காலை 10 மணி முதலும் அடுத்து மனோபார்க் மயானத்தில் மாலை 2 மணிக்கு நல்லடக்கம் நடைபெற ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ளது. இறுதியாக பிளேக் ஹோல் ரோட்டில் உள்ள சுவாமி நாராயணன் ஸ்போர்ட் வேர்ட்டில் மாலை 3 மணிக்கு ஒன்று கூடலும் நடைபெற இருக்கின்றது. இன மத சாதி வீதங்கள் கடந்த நல்லதொரு மானிடன் போல் சத்தியநேசன். ஈஸ்கோமில் ஏற்பாடு செய்யப்பட்ட வெவ்வேறு நினைவு நிகழ்வுகளில் அப்பிரதேச மக்கள், லண்டனில் பல பாகங்களிலும் வாழும் தமிழர்கள், ஈஸ்கோம் உள்ளூராட்சி சபையின் கவுன்சிலர்கள், நண்பர்கள், அவரின் பிறப்பிடமான உரும்பராயின் சொந்தங்கள், உற்றார் உறவினர்கள் என நூற்றுக்கணக்கில் வந்து அஞ்சலி செய்தனர். ஈஸ்கோமை தன்னுடைய வாழ்விடமாக்கி அதற்கு புண்ணிய பூமி என்று புகழ்ந்துரைக்கும் போல் சத்தியநேசன் அந்த மண்ணோடு சங்கமமாக உள்ளார். தடுத்து வைக்கப்பட்டிருந்தோம். எங்களை விடுவித்தார். அன்றையிலிருந்து எனக்கு போல மிக நெருக்கமாக பணியாற்றியிருக்கிறேன். அதுக்கு பிறகு ஊடகத்துறை போராட பல்வேறு நேர்காணல்களையும் வெளியிட்டிருக்கிறோம். ஒரு விஷயத்தை திருப்பி சொல்றார். ஈஸ்டாம் ஒரு புண்ணிய பூமி. ஈஸ்டாம் இஸ் ஸ்பிரிச்சுவல் லேண்ட் என்றால் ஈஸ்டாம்ல கோயில்கள், பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் எல்லாம் ஒருமித்து இருக்கிற ஒரு புண்ணிய பூமி என்று தான் சொல்றார். அதுபோல போல் வந்து மனிதர்களுக்கு இடையில இருக்கிற அத்தனை இடைவெளியை அகற்றுவதற்காக தன்னாலான அத்தனை வேலைகளையும் செய்திருக்கிறார். He tried to remove all the barriers among the human. He bring the humanity together. He want to be successful. He want everyone to be successful. போல் அதோட தமிழ்ல சொல்லுவாங்க மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்று. இந்த 3 ஆசைகள்ல பெரும்பாலும் எதுவுமே போரிட்ட இல்லை. அவர் பெரிதாக உழைக்கவும் இல்லை, பொருட்சேர்க்கவும் இல்லை, திருமணமாகவும் இல்லை. அவர் சேர்த்து வைத்தது முழுக்க மக்களுடைய மனங்களை தான். இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கிறோம். 8 மணி வரைக்கும் மக்கள் வந்து போகிறார்கள். நான் நினைக்கிறேன் ஒரு சமூக சேவகன் எப்படி வாழணும் என்றதை போல் வந்து வாழ்ந்து காட்டியிருக்கிறார். அந்த தடத்தில் நாங்கள் எல்லாரும் பயணிக்கணும். நான் இதுக்கு மேலே நான் போல சொல்றதுக்கு பெரிதாக உங்களுக்கு தெரியாத விஷயம் எதுவும் எனக்கு இல்லை. நான் போல் வந்து இந்த ஈஸ்டாம் என்ற குடும்பத்தின் ஒரு முக்கிய உறுப்பினர். பிரித்தானிய தமிழர்கள் என்ற வகையில ஒரு பெரிய தூள். பிரித்தானியாவில் ஆரம்பத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அத்தனை தமிழ் அமைப்புகளையும் போலுடைய பங்கு பெற்றுதல் இல்லாமல் இல்லை. அந்த வகையில் போலை போன்ற உண்மையிலே போலுடைய வெற்றிடத்தை எங்களால் நிரப்ப முடியுமா என்றது மிகப்பெரிய கேள்வி. இங்கு பல கவுன்சிலர்கள் வந்திருக்கிறார்கள், கவுன்சிலர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த போலுடைய வழித்தடத்தில் நடந்து மக்களுக்காக தங்களுடைய சேவையை வழங்கணும். இது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம் என்றால் அவருடைய தொழிற்கட்சி வரலாறு காணாத வெற்றியை ஜூலை 5 ஈட்டியிருந்தது. அந்த செய்தியை, அந்த மனம் குளிரக்கூடிய அந்த செய்தியை கேட்பதற்கு போல் சத்தியநேசன் இருக்கவில்லை. அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை நான் பர்மிங்ஹாமுக்கு பாடல்களோடு போயிருந்தே தான் கேள்விப்பட்டேன். எனக்கு முதல் தோன்றியது அதுதான்.